ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் வந்து இந்த கிட்டை பற்றி டீட்டெயில் கேட்டிருந்தீங்க. இந்த கிட்டு உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டிருந்தீங்க. அப்புறம் வந்து டெலிவரி ஆன அப்புறம் வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட்லேருந்து அமௌண்ட் வந்துச்சானு கேட்டிருந்தீங்க. அது எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி அந்த கிட்டு எங்களுக்கு கிடைக்கும், எப்படி அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலும் கேட்டிருந்தீங்க. ப்ளஸ் வந்து ப்ரெக்னென்ட் டைமில் வந்து நீங்கள் என்ன ஃபுட்டு எடுத்துக்கிட்டீங்க, வெயிட் எப்படி வந்து மேனேஜ் பண்ணீங்க, அந்த டீட்டெயிலும் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் ஷார்ட் வீடியோவாக தான் இருக்க போது. நான் டக்குன்னு உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு இந்த கிட்டை பற்றி சொல்லிடுறேன். இந்த கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெலிவரி ஆனப்புறம் இப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு டெலிவரி நடக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் தருவாங்க. அங்கே உங்களுக்கு டெலிவரி ஆகுதுன்னா, ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணும்போது நம்மள வந்து டிஸ்சார்ஜ் பேப்பர் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த கிட்டு கொடுப்பாங்க. இல்லைன்னா டெலிவரி இப்போ பாப்பா பிறந்துட்டா அப்போ வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி நம்மளை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வந்து எமர்ஜென்சி வார்டோ இல்லை வந்து லேபர் வார்டுலேருந்து நார்மல் வார்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகும் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து நம்மளுக்கு இந்த கிட்டை வந்து கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ அப்படிதான் எனக்கு வந்து கிட் கிடச்சிது. ஸோ இது வந்து நீங்கள் கார்டு போட்டிருந்தாலும் சரி, கார்டு போடலனாலும் சரி, கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆனிச்சுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து இந்த கிட் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இந்த கிட்டை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த கிட்டில் வந்து நிறைய நம்மளுக்கு பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ இப்படி தான் எனக்கு வந்து இந்த கிட் கிடச்சிது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கவர்மெண்ட்லேருந்து மணி வந்துச்சா அந்த டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட்லேருந்து மணி வரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆயிட்டீங்க. ப்ரெக்னென்ட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஸ்கேன் ரிப்போர்ட்டு டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ப்ரெக்னன்சி டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு வேணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்படி தான் வந்து எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. இது எங்கே ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பால்வாடியில். நான் வந்து பால்வாடியில் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துக்கணும். இதுக்கு என்னென்ன தேவைப்படும்னா, ஸ்கேன் ரிப்போர்ட்டு, நம்ம ஆதார் கார்டு, ஹஸ்பண்டோட ஆதார் கார்டு, நம்மளோட ஆதார் கார்டு, ப்ளஸ் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட், இது மட்டும் தான் வந்து கேட்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ இல்லைன்னா வந்து நம்ம வந்து பால்வாடி இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ நான் அங்கே போயிட்டு வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். எப்போ நான் ரிஜிஸ்டர் பண்ணோன்னா, கரெக்டாக 3rd month அப்போ வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். 3rd month வந்து முடியும் போதில் ஸ்டார்டிங்கில் ஒரு 2.5 months இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து நான் போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு கேட்டது வந்து என்னோட ஆதார் கார்டு, என் ஹஸ்பண்டோட ஆதார் கார்டு. என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டாங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம் கேட்டிருந்தாங்க, எங்கே ஒர்க் பண்ணுறீங்களா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ப்ளஸ் வந்து நம்ம வீட்டில் வந்து யாருக்குன்னா வந்து பிபி சுகர் இருக்கா அப்படி கேட்டிருந்தாங்க. ஹஸ்பண்ட் சைடு நீங்களும் ஹஸ்பண்டை வந்து ரிலேட்டிவா இல்லைன்னா வந்து அரேஞ்ச் மேரேஜா அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. எனக்கு இந்த டீட்டெயில் வந்து அங்கே கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அப்புறம் வந்து ப்ளஸ் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. பேங்க்கு தெளிவான ஒரு பேங்க் டீட்டெயில்ஸ் அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, இந்த பேங்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேங்க் இருந்துச்சுன்னா அதோட டீட்டெயில்ஸ், அப்படி இல்லைன்னா வந்து உங்ககிட்ட என்ன பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ இதுதான் நான் எடுத்துகிட்டு போனேன். மெயினாக வந்து ஆதார் கார்டு, ஹஸ்பண்டோட ஆதார் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு, ப்ரெக்னன்ஸோட கன்ஃபர்மேஷன் அந்த டீட்டெயில்ஸை ப்ளஸ் வந்து நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ், இது மட்டும் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதை வந்து நான் எடுத்துகிட்டு போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்மளுக்குன்னு ஒரு நர்ஸை வந்து அவங்க அலாட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நர்ஸ் தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளை வந்து டேக் கேர் பண்ணி நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. மந்த்லி நம்மக்கிட்ட வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷனும் சொல்லுவாங்க, டீட்டெயிலும் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட ப்ரெக்னன்சி வீடியோவில் சொல்லியிருப்பேன் எனக்கு எவ்வளோ காம்ப்ளிகேஷன் ஆச்சு, இந்த கார்டால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஆச்சுன்னு நான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க வந்து கீழே வந்து நான் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனேன், எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்துச்சு, அதெல்லாம் கிளியர் பண்ணி எப்படி ப்ரெக்னென்ட் ஆனேன். ஸோ ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அங்கே என்னென்ன விஷயம் ஃபேஸ் பண்ண, வாட்டர் லெவல் கம்மி, அதே மாதிரி வந்து டெலிவரி சி செக்ஷனா நார்மல் செக்ஷனா, அப்புறம் மில்க் சப்ளை, டெலிவரியோட
ஸ்ட்ரகிள்ஸு, டிப்ரெஷன் பற்றிலாம் ஒரு பெரிய வீடியோ டீட்டெயிலாக போட்டிருப்பேன் பார்ட்டாக. ஸோ பார்க்காதவங்க அந்த டீட்டெயிலாக போய் பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து அதில் என்னென்ன வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க நம்மளோட பிளட் குரூப், நம்ம ஹஸ்பண்டோட பிளட் குரூப், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. ப்ரூஃப் மட்டும் நம்மளுக்கு ஆதார் கார்டு ப்ளஸ் வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹஸ்பண்டோட ஆதார் கார்டு, அப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு கிரீன் கார்டு புக் மாதிரி நம்மளுக்கு ஒன்று கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா RCHIDன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடி வந்து அலாட் பண்ணுவாங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாதான் அந்த அலாட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பண்ணணுமா, ஒரு மாதிரி வந்து போகணுமா, இங்கே போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுமா, அமௌண்ட் வருமா வராதா சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கவர்மெண்ட்லாம் கார்டு போடாமல் விட்டுருவீங்க. பட் அதில் கார்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால கார்டு போட்டுக்கோங்க. நம்மளுக்கு ஒரு க்ரீன் கலர் கார்டு போட்டு RCHIDன்னு சொல்லிட்டு ஒரு 12 நம்பர் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த நம்பர் தான் நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான திங். நம்ம வந்து பாப்பா டெலிவரி ஆயிட்ட அப்புறம் நம்மளுக்கு அந்த பர்த் சர்டிஃபிகேட்லாம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நம்பரை. ஸோ அந்த நம்பர் நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த நம்பர் நம்மளுக்குன்னு ஒரு நம்பரை அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கார்டு. இதில் வந்து நம்மளோட நேம், நம்ம ஹஸ்பண்டோட நேம், நம்ம பிளட் குரூப்பு, CHIDன்னு சொல்லிட்டு அந்த 12 நம்பர் கொடுப்பாங்க. இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பேஜையும் நம்ம வந்து ஜெராக்ஸ் கேட்பாங்க. இந்த பேஜை வந்து நம்மளுக்கு எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இந்த பேஜ் வந்து ஒரு 2 ஜெராக்ஸ் பண்ணி கொடுங்க, அந்த ஃப்ரண்ட் பேஜ். அண்ட் வந்து நம்மளோட ஃபோட்டோ கேட்பாங்க. மெயினாக நம்மளோட ஃபோட்டோவும் நம்மளோட ஹஸ்பண்டோட ஃபோட்டோவும் கேட்பாங்க. ஸோ எனக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோட ஃபோட்டோ மட்டும் தான் இங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து நம்மளோட அட்ரஸ், நம்ம எங்கே இருக்கோமோ அதோட அட்ரஸ். நீங்கள் பால்வாடியில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அங்கே வந்து எந்த பால்வாடி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம பக்கத்தில் இருக்க பால்வாடி தான் போகணும். இந்த ஏரியாவிலேருந்து மற்ற ஏரியாவுக்குலாம் போகக்கூடாது. நம்ம ஏரியாவில் என்ன இருக்கோ அங்கே தான் நம்ம போகணும். அதே மாதிரி தான் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்கு. ஸோ அந்த மாதிரி கார்டில் வந்து நம்மளோட அட்ரஸ்ஸு, நம்ம ஃபோன் நம்பரு, நம்மளோட பிளட் குரூப்பு, நம்ம ஹஸ்பண்ட் நேமும் அந்த 12 நம்பரும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் நம்மளுக்கு வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அண்ட் கீழே வந்து நம்மளுக்கு வந்து என்ன நர்ஸை அலாட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த கீழே இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஏதாச்சும் நம்ம டவுட்டோ இல்லை நம்மளை ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு டீட்டெயில் வேணும்னா அந்த நர்ஸ் கிட்ட தான் அவங்க வந்து கேட்பாங்க கவர்மெண்ட்டில். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த கார்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிட் கொடுப்பாங்க. 3rd மந்த் ஒரு கிட் கொடுப்பாங்க. 5th மந்த் எனக்கு 3rd மந்த் 6th மந்த் மட்டும் தான் நான் கிட் வாங்கினேன். 8th அந்த டைம் 9th வர டைம்லலாம் எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ நான் மொத்தம் 2 கிட்டு தான் வாங்கினேன். ஸோ அந்த கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தெரியுது பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட். இந்த பேஸ்கெட்டில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அது வீடியோ நான் எடுக்கல. அதில் என்னென்ன எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பேபி டவல் ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஒரு ஒயிட் கலர் டவல் கொடுத்துருந்தாங்க, 2 வந்து பவுடர் கொடுத்துருந்தாங்க. பவுடர் வந்து மில்கில் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கிற பவுடர் வந்து மில்க்ல மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஒரு 2 பவுடரு, 2 வந்து டேட்ஸ் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு கீ பாட்டில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டேப்லெட் கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு. ஸோ இது மட்டும் தான் நம்மளுக்கு அதில் எனக்கு ஞாபகம் வச்சு இது மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது இருந்துச்சு. அப்புறம் ஒரு கப்பு கொடுத்துருந்தாங்க, பால் அந்த குடிக்கிறதுக்கோசம் ஒரு கப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த கிட்டில் கொடுத்துருந்தாங்க. நான் 3rd மந்த்தும் சரி அவங்களே நம்மளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கிட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. நான் 2 கிட் மட்டும் தான் வாங்கியிருந்தேன். அதுவும் ரொம்ப பெனிஃபிட் தான் நம்மளுக்கு. ஸோ நான் வந்து அதில் கொடுத்துருந்த அந்த பவுடர் மில்க், அந்த பவுடர் கொடுத்துருப்பாங்க, அது ரொம்ப ஹெல்த்தி. எனக்கு வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் வந்து அந்த பவுடர் வந்து எனக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு. பட் நான் அதை வந்து குடிக்கவே இல்லை. எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் குடிக்கல. அது பாலில் கடந்து குடிக்கணும். ஸோ எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் அதை குடிக்கவே இல்லை. பட் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதான் கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள். நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டே. எனக்கு பிடிக்காதனால நான் குடிக்கல. அடிக்கடி வாமிட் வரதுனால எனக்கு பால் ஸ்மெல் பிடிக்காத அதனால். ஸோ இதில் வந்து